அண்மையில் துபாயில் நடைபெற்ற 24H கார் பந்தயத்தில் 992 பிரிவில் பங்கேற்ற நடிகர் அஜித்குமாரின் அணி 3வது இடம் பிடித்து அபார சாதனை படைத்தது. இதனைத் தொடர்ந்து அஜித்குமார் வெளிநாட்டு ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ளார். கார் ரேஸில் வெற்றி பெற்றது குறித்து பேசிய அஜித்குமார், தன்னுடைய மனைவி ஷாலினி மற்றும் தன் குழந்தைகளின் உறுதுணை இல்லாமல் இதனை சாத்தியப்படுத்தி இருக்க முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் போது உங்களின் ஆர்வத்தை உங்களின் குடும்பத்தாரிடம் தெரியப்படுத்துங்கள் என தெரிவித்துள்ளார். அண்மையில் கார் விபத்தில் அஜித்குமார் சிக்கிய நிலையில் ரேசிங்கில் என்னென்ன விளைவுகள் இருக்கும் என்பது தனக்கு தெரியும். விளைவுகளை சமாளிக்க அதற்கேற்ப தம்மை தயார்படுத்திக் கொண்டு சரியான உபகரணங்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய தேதியில் சமூக வலைதள பக்கங்களில் நச்சுத்தன்மை நிரம்பி இருக்கிறது எனவும் பலர் மன ஆரோக்கியத்தை இழக்கிறார்கள் எனவும் அஜித்குமார் குறிப்பிட்டுள்ளார். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க என சொல்றீங்களே, நீங்க எப்ப வாழ போறீங்க? உங்கள் அனைவரின் அன்புக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் ரசிகர்கள் அனைவரும் முதலில் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள் என ரசிகர்களுக்கு அஜித்குமார் அன்பு கட்டளையிட்டுள்ளார். ரசிகர்கள் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருப்பதாக தெரிவித்த அஜித்குமார், உங்களின் அன்பும் ஊக்கமும் தான் ஆர்வத்திற்கும் விடாமுயற்சிக்கும் உந்து சக்தியாக உள்ளது என குறிப்பிட்டு பொங்கலுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனை அஜித் ரசிகர்கள் இணையத்தில் கொண்டாடி வருகின்றனர்.